தப்பு தப்பாக பேசுகிறாங்க. இருக்கு அவன் அங்கே, அவளுக்கு என்ன வேலை அங்கே, அவன் அங்கே போகிறான்னா அவன் யார் எங்கே இருந்து அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கான் மாரி செல்வராஜ் டைரக்டருக்கு. அதுக்கு என்ன அவன் ஊர்றாரு. அதில் இன்னொரு வார்த்தை சொல்கிறான், உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஏன் உதயநிதி யாராரு, அவர் அழகாக கட்டுட்டாரு. நாங்கள் என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கோம், டூரிஸ்டாக வந்திருக்கோம், ஏன்னா எங்கே இருக்கான்னே தெரியல. இதே அரசியல் அங்கே போய் பண்ணலாம்ல, இல்லை முடியலை. முதல்ல எல்லாருமா சேர்ந்து முதல்ல ஒரு பெரிய வணக்கத்தை நம்ம சொல்லணும். ஏன்னா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரிங்க, சுகாதாரத்துறைக்குன்னு இப்படி ஒரு அமைச்சர் இனிமேல் கிடைக்கவே மாட்டாங்க. மா சுப்பிரமணியன் மாதிரி ஒரு அழகான ஒரு மனிதரை அவர் எப்படி தேர்ந்தெடுத்தாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு நான் ஒரு நாள் இவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொன்னேன், அண்ணே இந்த பதவியை வச்சு நீங்களே உங்களை வச்சு தான் அந்த பதவிக்கே பெருமையாக இருக்குண்ணே அப்படின்னு. காரணம் என்ன, மருத்துவ சுகாதாரத்துறைக்கு அமைச்சர், ஆனால் மருத்துவத்துக்கு மட்டும் ஒரு அமைச்சர் கிடையாதுங்க, இயற்கை சூழலுக்கெல்லாம் மொத்தமாக அமைச்சராக இருக்காருங்க அவர். அண்ணன் இப்போ இந்த குறும்படம் போட்டு காட்டினாங்க. இந்த படத்தில் இருந்து மனசு எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சு நின்று அப்புறமா வருது. அவ்வளோ விஷயங்கள். மரங்கிறது ஒரு மரம் சாஞ்சாலும் சரி, ஒரு மரம் ஒடிஞ்சாலும் சரி, அது ஒரு மாதா சாகுற மாதிரி பார்க்குறாரு பார்த்தீங்களா, அதுதான் அவர்கிட்ட ஒரு சிறிய சிறப்பு. நான் கேள்விப்பட்டேன், பெரியவங்ககிட்ட எல்லாம் சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பெரியவங்களாம் சொல்லுவாங்க, இப்போ கிராமங்களெல்லாம் ஒரு மரம் வச்சுட்டு அதை சாமியாக கும்பிடுவான். அதில் ஒரு மஞ்சள் துணியை கட்டி ஒரு மரம் வளர்த்தாவே அது தெய்வத்துக்கு சமமாக மாரியட்டா காளியட்டான்னு சொல்லி சாமியாக கும்பிடுவாங்க அந்த மரத்தை. அதோடைய அருமை என்னங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. நானும் என்னுடைய தோட்டத்தில் நிறையா மரங்கள் வளர்க்குறேன், யாரும் தெரியாது, ரொம்ப இடத்துல மரம் நட்டுருக்கேன். ஆனால் இன்றைக்கி அண்ணன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு முதல்ல அவருக்கு கோடான கோடிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நெஞ்சுக்கு நெகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு. ஒருத்தர் சொன்னார், எனக்கு ஒரு பெரிய ஒரு டாக்டர் சொன்னார் எனக்கு, வடிவேலு, மனிதனுடைய உடம்புல என்னோட நிறையா சொல்லிட்டாங்க அவர் அண்ணன் பெரியவங்களாம் சொன்னாங்க. அதை விட மா சுப்பிரமணியன் பெரிய பாடமே நடத்திட்டார். அவர் மேடை பேச்சு பேசலை, அவர் ஒரு வாத்தியார் மாதிரி ஒரு பாடமே நடத்தினார் பாருங்க. அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட நெடி இல்லாமல் அவர் பேசின அந்த அழகான ஒவ்வொரு விஷயங்களும் உலகம் பூரா நம்ம பரப்பணும். அதை நம்ம தமிழ்நாடு பூரா பரப்புனா போதும். அதாவது ஒரு டாக்டர் சொன்னார் என்கிட்ட, உடம்புல இருக்க நுரையீரல் இருக்கு பார்த்தீங்களா, அது சுவாசத்தை நம்மளுக்கு வாங்கிட்டு சுவாச காற்றை நம்மளுக்கு வாங்கி தரக்கூடியது ஒரு நுரையீரல். அதே மாதிரி இந்த பூமி பந்துக்கு சுவாசத்தை வாங்கி தர்றது மரம் தானா. இந்த மரத்தை வெட்டது ஒன்று, தன்னுடைய நுரையீரலை தன் கையால் வெட்டது ஒன்று அப்படின்னு நான் கேட்டேன். நான் படிப்பறிவு இல்லை, எனக்கு அனுபவப்பிடிப்பு தான் நிறையா இருக்குது. நிறைய கிளவியை கதை கேட்பேன், தாத்தா பாட்டிகிட்டெல்லாம் உட்காந்து கதை கேட்டுட்டு அது நிறையா வாங்கிக்கிடுவேன். ஒரு பழைய நடிகராக இருந்தாலும் அவங்களாம் சொல்லுவாங்க. இப்படி பூரா சொல் புத்தி, எனக்கு சுய புத்தி கிடையாது. பெரியவங்ககிட்டலாம் நிறையா பேசி நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி சொல்லும்போது இந்த மரத்துக்கு எவ்வளோ மரியாதை இருக்குங்கிறத அவர் சொன்னபோது அப்படியே நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன். இப்போ கூட வரும்போது நான் ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த ரோடுகளில் வர்றப்போ இவ்வளவு கெட்ட காற்று, காரில் ஒரு தொழிற்சாலையாக இருக்கட்டும், ஒரு லாரியாக இருக்கட்டும், எல்லா காற்று ஆட்டோலேருந்து எல்லாம் இந்த கெட்ட காற்று வருதோ, அந்த காற்றை பூரா அந்த மரம் தான் வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு அது நல்ல காற்றை நம்மளுக்கு கொடுக்குது. இது யார் உணர்ந்தா? இப்போ இவர் அண்ணன் மாதிரி நிறைய பேர் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். உண்மையிலே இந்த சைதாப்பேட்டை மக்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணுவீங்க எல்லாரும். இவர் மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு 2 பேரை தள்ளி விட்டீங்கன்னா, நாங்கள் வாடி அங்கிருந்து சொல்கிற வேலையை கேட்டு நாங்களும் மரத்தை நட்டுக்கிட்டு இருப்போம். மரத்தை எங்கே நட விடுறாங்க இவங்க? அந்த பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு மரம் நீட்டிக்கிட்டாவே, என்ன ஓ மரம் இங்கே நீட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறான். என்ன செய்யுங்கிற என்ன செய்ய மரம் பக்கத்து நம்மளுக்கு நீட்டிக்கிட்டா அந்த நிழல் நம்ம வீட்டில் விழுதுன்னு அவன் நினைக்கவே மாட்டேங்கிறான். மரத்தை வெற்றியா இல்லை ஒன்றே வெட்ட வாங்குறான்.
2 நிமிஷம் 2 நாளைக்கு சண்டை போடுறாங்க, 3 நாள் இவங்க வெட்டிக்கிறாங்க, மரம் அப்படியே இருக்கு. கொலைக்கேஸ் ஆகி எப்பயா இருப்போது இவனும் ஜெயிலில் இருக்கான், அவனும் ஜெயிலில் இருக்கான். ஆக அந்த மரத்தை நேசிக்க மாட்டேங்கிறான். அந்த மரத்தை வச்சு பூரா ஒரே 7.5 8 ஒரே கேஸு. அப்புறம் இன்னொன்று சொல்கிறான், மரத்தை வெட்டியாச்சு. அந்த மரத்தை வெட்டினதுக்கு முன்னால் இவன் வீட்டுக்குள்ளே ஒரு ஓரமாக பாத்ரூம் போடுறான். நேற்றுக்கு இந்த மருந்தை வெட்டிட்டான், பாத்ரூம் போடுறான். உன் வேறு உள்ள வருது அப்படிங்கிறான். அவன் ஐயோ மொத்தத்துக்கு நம்ம வீடே இடிக்க வச்சுருவான் போட்டிருக்கேன். அவனை படாத பாடுபடுத்தான். இந்த மாதிரிலாம் மண்டக்காரைங்கெல்லாம் நிறையா இருக்காங்க நாட்டில். அவங்க படுத்துகிற பாடலாம் நீங்கள் பார்க்கல. நீ ரூல்ஸ் பேசுவான், சட்டமே அவனுக்கு தெரியாது, சட்டமும் தெரியாது, விட்டமும் தெரியாது. ஆனால் அவன் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா, மரம் என்ன வயிற்றுக்கு இங்கே வந்து நீட்டிக்கிட்டு இருக்கு. மரம்டா. அந்த மரத்தை பற்றி அவர் சொன்னார் பாருங்க, மரத்தை அவனை கேவலமாக பேசுவான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாருங்க, அவன் நீட்டிக்கிட்டு இருக்க மரத்தை வந்து மாமரமாக இருக்கட்டும், கொய்யா மரமாக பேசாமல் இருப்பான். பேசாமல் இருந்துட்டு என்ன செய்வான், அங்கேருந்து மாடியிலேருந்து இவனை பார்ப்பான். இந்த மாதிரி விழுகிற பழத்தை பூரா இங்கே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நாங்கள் உக்கால 2 ஆட்டையை போட்டாலும் எங்களுக்கு தெரிஞ்சு போவோம். எது விழுந்தாலும் எண்ணிட்டு எனக்கு கொடுத்துரு, உனக்கு கொஞ்சம் தரேன். அந்த மரத்தை கூட கனியாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு போத்தான் அவனுக்கு மிச்சம். நாங்கள் சத்தம் இல்லாமல் இப்போ எங்கள் ஊரில் நடக்குது. அதை பொறுக்கும்போது நம்ம வாட்ச்மேனே கேட்பார், ஐயா எடுத்துக்கலாமா, 2 பழத்தை எடுத்துக்கலாமான்னு. 2 எடுத்துக்க, அந்த 10 அங்கே தள்ளி விடுங்கிறது. அப்போ கூட அந்த அதை கொஞ்சம் நிதானமாக தான் இருக்க. அடுத்த வீட்டில் நீட்டிக்கிந்தா கூட அது கனி மரமாக இருந்தால் அவன் அதை எண்ண ஆரம்பிச்சிடறான். இப்படி மரத்தை தப்பாக இடம் விட்டு மரத்துக்கு மரியாதையே இல்லாமல் நடக்கிற இடம்லாம் நிறையா நடக்குது. அதனால் மரத்தை ஒரு தெய்வமாக நம்ம வணங்கணும். அண்ணன் சொன்னாங்க பாருங்கள், மா சுப்பிரமணியன் அண்ணன் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒரு பேரிடரெல்லாம் எதுக்கு வர்றதுக்கு காரணமே மரங்கள் இல்லாதனால தான். ஒரு மரம் சாஞ்சதுக்கு இன்றைக்கி இது 5000 மரத்தை வைக்கிறாருன்னா இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காரு பாருங்க. இன்றைக்கி நான் நிறைய மரங்கள் என் தோட்டத்தில், இடத்துல, எங்கள் ஊர்லலாம் நிறைய நம்ம சத்தம் இல்லாமல் நான் நடுறது வழக்கம் தான். ஆனால் இன்றைக்கி உங்கள் கூட சேர்ந்து இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆகையினால் தயவு பண்ணி எல்லாருமே இதை மனசில் ஏற்றுக்கிட்டு இதை எல்லா ஊருக்கும் இந்த மாதிரி பரப்பி, நான் தமிழக முதலமைச்சருக்கு சார்பாகவும் அண்ணன் மா சுப்பிரமணியனுடைய சார்பாக கேட்டுக்கிறேன். இதை ஊருக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு ஒரு ஆளுகளை நியமித்து மரங்களை நட வச்சு இதை நீங்களே நம்ம கவர்மெண்ட்லேயே இதை செய்யணும். அதை இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட்டு இன்றைக்கி எவ்வளோ சோதனையில் சந்திச்சுக்கிட்டு இருக்குது. ஏன்னா இங்கே சென்னையில் புயல் வந்துச்சு, அங்கே பெரிய அரசியல் ஆக்கிட்டாங்க. ஆனால் அங்கே புயல் வந்துச்சு, அங்கெல்லாம் அரசியல் ஆக்க முடியாது. ஏன்னா தண்ணி பிச்சுக்கிட்டு போகுது. அது என்னைக்கு அரசியல் ஆக்கிறது? ஏன்னா எங்கே இருக்கு அண்ணே தெரில. இதே அரசியல் அங்கே போய் பண்ணலாம்ல? இல்லை, முடியலை. கத்துறான். அதில் ஒருத்தன் சொல்கிறான், அவன் ஏன் டைரக்டர் அங்கே போகிறான்? டைரக்டருக்கு அதுக்கு என்ன சார், அவன் ஊர்றாது. அவன் ஊருக்குள்ளே அந்த பள்ளம் எங்கே இருக்குது, இந்த மேடு எங்கே இருக்குது, அது இது எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது, அவனுக்கு தானே தெரியும். போகக்கூடாதா? அப்போ என் ஊரில் வெள்ளம் தான் தனசேனை உட்காந்துருக்கு, அது ஊரில் வெள்ளம்னா அதுதான் வேட்டியை கட்டிக்கு நிற்கணும். இவன் போகிறான்னா, நான் போகாமல் என் ஊரில் நான் போகாமல் எவன்டா போகிறது? போகணும்ல. ஏன்னா எங்கே கிடந்து கத்துறான், எந்த குடிக்கில் கிடக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும். அதில் இன்னொரு வார்த்தை சொல்கிறான், உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு? உதயநிதி யாராரு? போகணும்ல. போய் மக்களாக நான் இருக்கேன், உங்களோட சேர்ந்து வாழ்கிறேன், உங்கள் கூட இருக்கேன்றது அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சு வேலை செய்யணும்ல. இருக்கிற அமைச்சர்லேருந்து இருக்கிற எம்எல்ஏலேருந்து எல்லாரும் போய் அங்கே பூரா தண்ணியில் அந்த கீதா ஜீவமெல்லாம் இறங்கி நடந்து போகிற காட்சியெல்லாம் பார்த்தா எல்லாம் இறங்கி அப்படியே அந்தளவுக்கு மேலே உத்தரவு போட்டு அளவுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இது அரசியல்லாம் பேசலை, விரும்புகிறேன். இது அரசியல் கிடையாது. நான் சொல்கிறது எல்லாருக்குமே பங்கு இருக்குது. ஒரு அணில் கொண்டு போய் ஒரு மரத்துலேருந்து இந்த வெள்ளத்தில் ஒரு கொய்யா பழத்தை போட்டால் கூட அணிலே எங்கேருந்து ஒரே ஒரு கொய்யா பழத்தை போட்டு அணில் கும்பிடணும். ஒரு அணிலாக இருந்தாலும் எலியாக இருந்தாலும் அது போய் அங்கே போய் அப்போ ஒரு சின்ன ஒரு கனியை தூக்கி போட்டால் கூட அது புண்ணியம் தானையா இருக்கு. அவன் அங்கே, அவளுக்கு என்ன வேலை அங்கே? அவன் அங்கே போகிறான்னா அவன் யார்? எங்கே இருந்து? அமெரிக்காவில் வந்திருக்கான் மாரி செல்வராஜ்.
தப்பு தப்பாக பேசுகிறாங்க. நானும் அடைக்கடைக்கு பார்க்குறேன், முடியல. நான் யாரையுமே இப்போ நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க. உதயநிதியெல்லாம் என்னையா தெரியுங்கிறான். உதயநிதி என்ன தெரியும்? அவர் அழகாக கேட்டுவிட்டார். ஒரு பத்திரிக்கையார் கேட்குறாரு அவர் போய், எங்க என்ன ஒன்று என்ன வேகமாக வேலை நடக்க, நாங்கள் என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கோம், டூரிஸ்டாக வந்திருக்கோம், பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம்லங்க போக கேட்டு. அவர் நல்லா பேசுவார். என்ன வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்குது எல்லாம். ஒரே நாளில் இப்போ மழை பெஞ்சு வெள்ளம் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வேலை காணாங்க. எப்படி நீச்சலில் போய் என்னத்தை தரப்ப நானெல்லாம் போக முடியுமா? போக முடியாது. மக்கள் படுற கஷ்டத்தை உண்மையிலே உணர்றாங்க கவர்மெண்ட்டில். அந்தளவுக்கு அந்த அரசு அழகாக பண்ணிக்கிட்டு இருக்குது. இதில் ஒரு அழகான ஒரு காரியத்தை பண்ணுறாரு பாருங்க அண்ணன். உண்மையிலே ஒரு பேருக்கு முன்னால் மாசு அப்படின்னு வச்சுக்காதீங்களா, மாசுபடியாமல் பார்த்துக்கிறக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. இதே மாசற்ற மனிதன், நல்ல மனிதர் மகா சுப்பிரமணியன் அவர்கள். என் பையன் பேர் சுப்பிரமணியன்னா, உண்மையிலே அந்த பேர் ராஜ்கீயெல்லாம் ஒரு நல்ல எண்ணங்கள் உள்ளவங்க அவங்க. அண்ணன் அழகாக கஷ்டப்பட்ட காலத்தில் நான் பார்த்துக்கிட்டா இருக்கேன் அவரை. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி என்னை வர வச்சதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். உங்களெல்லாம் சந்திச்சு சந்தோஷம். தயவுன்னு எல்லாரும் மரத்தை மதித்து இந்த மாதிரி மரம் நடுறதுக்கு எல்லாரும் உலகம் பூரா பரப்புங்க. வாழ்த்துக்கள். நன்றி.